சென்னையின் 4வது ரயில்வே முனையம் என்று அறிவிக்கப்பட்டக்கூடிய பெரம்பூர் ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னையில் நாள்தோறும் சுமார் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ரயில் பயணத்தை மேற்கொள்கின்றனர். எனினும் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்கள் மட்டுமே முழுமையான முனையங்களாக செயல்பட்டு வருகின்றன. மூன்றாவதாக தென் மாவட்ட ரயில்கள் செல்லும் வழித்தடத்தில் உள்ள தாம்பரத்தை முனையமாக தெற்கு ரயில்வே அறிவித்தது. இதற்கான கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையின் அடுத்த ரயில் முனையத்தை எங்கு அமைப்பது என்ற ஆலோசனையில் வில்லிவாக்கம் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் தற்போது சென்னையின் 4வது முனையமாக பெரம்பூர் ரயில் நிலையத்தை மாற்ற ரயில்வே வாரியம் பரிந்துரைத்துள்ளது. வில்லிவாக்கத்தில் அதிக அளவு நிலத்தை தனியாரிடம் கையகப்படுத்த வேண்டியிருக்கும் நிலையில் பெரம்பூரில் ரயில்வே நிலங்கள் அதிகமாக இருப்பதால் முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு விரைவு ரயில்கள் செல்லும் வழித்தடத்தில் முக்கிய ரயில் நிலையமாக பெரம்பூர் இருப்பதும் சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் அருகிலேயே இருப்பதும் பெரம்பூரை தேர்வு செய்வதற்கான முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது. நிறைய ட்ரெயின் வந்து போனால் இங்கே உள்ள மக்களுக்கு வசதியாகவும் இருக்கும். ரெண்டாவது டிராஃபிக்கும் அவ்வளோ குறைவான இடம் இது, அதனால பெரும்பாலும் எல்லாருக்குமே வசதியாக தான் இருக்கும். சென்ட்ரல் மாதிரியும் தாம்பரம் மாதிரியும் எக்மோர் மாதிரியும் இன்னும் கொஞ்சம் வசதியை மேம்படுத்தினா எங்களுக்கு பயணிகளுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். ஏற்கனவே அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரம்பூர் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் புதிய தரைத்தளம், மேற்கூரைகள், லிப்ட், நகரும் படிக்கட்டுகள், வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் தாம்பரத்தை முனையமாக அறிவித்துவிட்டு இதுவரை பணிகளை தொடங்காததைப் போல தாமதப்படுத்தாமல் பெரம்பூரில் விரைவாக பணிகளை முடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சென்ட்ரல், எக்மோர், தாம்பரத்தை தொடர்ந்து தற்போது சென்னையினுடைய மிக முக்கியமான ரயில் நிலையமாக பெரம்பூர் ரயில் நிலையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணிகளில் தற்போது சதன் ரயில்வே ஈடுபட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.